பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்ட ஜனங்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த அடைக்கலத்தை கர்த்தர் வைக்கிறார். சில இடங்களில் சில குருவிகளை பார்க்கும்போது, பேர்ட்ஸை தன்னுடைய பிள்ளையை ரொம்ப பசியாற்றுவதற்கு மழை, பனி, வெயில், குளிர் எதையும் பார்க்காம அதோடைய வேலைகளை அழகாக செய்யும். கர்த்தருடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் சிறுமைப்பட்டிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் பாதுகாப்பு கொடுப்பார். யாரால் சிறுமைப்பட்டீர்கள்? எந்த விஷயத்துக்காக சிறுமைப்பட்டீர்கள்? ஆண்டவருடைய நாமத்துக்காக நம்முடைய வாழ்க்கை சிறுமைப்பட்டதானால், ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்படும்போது நம்மை எல்லாரும் கேவலமாக நினைத்துகிறார்கள், ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் அற்புதம் செய்வார். அவர் அடைக்கலம் கொடுத்துட்டா போதும், யாராலையும் நம்ம தொடவே முடியாது. அந்த அடைக்கல பட்டணமாகிய கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நாம் கடந்து வரும்போது, அந்த பாசத்துக்குள் கடந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையே வேறு விதமாய் மாறிவிடும். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த அருமையான வார்த்தை சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். யாரெல்லாம் உங்கள் சொந்தங்களால் நீங்கள் சிறுமைப்பட்டீங்களா, கவலைப்படாதீங்க, அவங்கள நேசிங்க. கூட படிக்கிறவங்களால சிறுமைப்பட்டீங்களா, அவங்கள நேசிங்க. நேசிக்கிறதுனா உடனே போயிட்டு ரொம்ப க்ளோஸாக அப்படியே அந்யோன்யமாக இருக்குன்றதெல்லாம் கிடையாது. அந்த டாப்பிக்கை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலை என்னன்னு பாருங்கள். எறும்பு இருக்குது, அந்த எறும்பை நீங்கள் கூடுதல் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு வேலை போயிட்டே இருக்கும். நீங்கள் டக்குன்னு போயிட்டு கையை வச்சிங்க அந்த இடத்துல அப்படின்னா ரூட்டை மாற்றும், திருப்பி சுற்றிட்டு அந்த இடத்துக்கே போகும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் எந்த விதத்துலேயும் நாம் மற்றவர்களை குறித்து திங்க் பண்ண நாம் அழிஞ்சு போனது தான் ஏராளம். என்னுடைய வாழ்க்கையில் எல்லோரும் என்னை கைவிட்டாங்களே, என் சரீர பலவீனத்தை நிமித்தமாக விட்டுட்டு போயிட்டாங்களே என்று ஏங்கின காலங்கள்லாம் உண்டு. இப்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா? ஏசப்போடைய அன்பு என்னை விட்டு போகலை, ஏசப்போடைய பாசம் என்னை விட்டு போகலை, ஏசப்போடைய ஏக்கம் என்னை விட்டு போகலை. நான் ஜெபிச்சா உடனே தேவன் கேட்குறார், அதுக்கு வேண்டிய வார்த்தையை அவர் கொடுக்குறார். யாருக்கு என்ன வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒவ்வொருத்தருக்கும் தெளிவான வார்த்தையை கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். இந்த ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ சோர்வுகள் என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண வந்த போதிலும், சிறுமைப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் அடைக்கலமாய் கர்த்தர் வந்து அற்புதத்தையும் ஆசிரியத்தையும் செய்து கொண்டே தான் இருக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று கர்த்தர் வாக்கும் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஒரு பக்கம் சிறுமைப்பட்டுட்டீங்க, ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார். இன்னொரு பக்கம் நெருக்கப்பட்டுட்டீங்களா, கடன் பிரச்சனையில் நெருக்கமா, எதிர்கால வாழ்க்கை குறித்து ஒரு நெருக்கமா, ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஆண்டோடைய அன்புக்குள்ளே அவங்களை ஒப்பு கொடுத்தா போதும். ஏன்னா அவர் தெளிவாக வாக்கு பண்ணிக்கிறார் பாருங்கள். உங்களை எந்த விஷயம் நெருக்கினதோ, உங்களுடைய வியாதியாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், மற்றவர்கள் பேசின வார்த்தைகளாக இருக்கலாம், நாம் நீதியுள்ளவர்கள் தான், நாம் அநீதியுள்ளவர்கள் அல்ல. ஆனால் ஏசப்பாவுக்கு முன்னாடி நம்மளை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு நீதியுமே கிடையாது. நம்மளுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக மாறி போயிடுது. நமக்காக அவர் ரத்தம் சிந்தணும்னு என்ன இருக்குது? அவ்வளோ பெரிய யோக்கியவானுங்களை நம்ம கிடையாது. ஆனால் நமக்காக அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த வேலைக்காரன்ட்ட ஏசப்பா கேட்குறார், நான் தகுதியாக தானே சொன்னேன், நான் தகுதியாக சொல்லும் போது என்னை ஏன் அரைஞ்சன்னு சொல்லி கேட்டுட்டு விட்டுட்டார். உங்களை யாராவது கேவலப்படுத்தியிருந்தா சந்தோஷமாக விட்டுடுங்க. அதுதான் சிலுவை, அதுதான் பாடுகள், அதுதான் உபத்திரவங்கள். நமக்காக ஏசப்பா பாடு அனுபவிக்கலையா? கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்கிறேன், எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும்.
ஒரு பிரச்சனைகள் நிமித்தமாக நான் அங்கே சென்றிருந்தேன். பச்சை பச்சையாக அந்த குடும்பத்தார் கெட்ட வார்த்தையில் என் குடும்பத்தை குறித்து கேவலமாக பேசினாங்க. பயங்கரமாக கேவலமாக பேசினாங்க. தாங்கொன்னா துயரம், மிகப்பெரிய வேதனை. அப்படியே கண்ணீரோடு வந்துட்டேன். சர்ச்சைக்கு வந்துட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துருந்தேன். நான் விட்டுட்டேன். இன்றைக்கி அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த குடும்பங்கள் இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். இவர்கள் இந்த வேதனையை அன்னைக்கு பண்ணினது நிமித்தமாக அவர்கள் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? அந்த பாடுகள் வழியாக தான் வரணும். மோசேக்கு விரோதமாக மிரியாம் பேசினபோது அந்த குஷ்டரோகத்தை நான் அனுமதிக்கவில்லையா? இது நான் கொடுத்த ஊழியம், இது என்னுடைய ஊழியம், நான் உனக்கு தந்திருக்கிறேன். நீ அவர்களுக்காக மன்றாடினாலும் கலங்கினாலும் புலம்பினாலும் ஜெபித்தாலும் உபவாசித்தாலும் என்னுடைய அற்புதம் வராது. உன் நேரத்தை வீணாக்காதே. கர்த்தர் சொன்ன வார்த்தை பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சில நேரத்தில் நம்ம எந்த தப்பும் பண்ணவே இல்லை, ஆனால் நமக்கு இவ்வளோ ஒரு நெருக்கங்களை ஜனங்க கொடுத்துட்ருக்கும்போது மிகப்பெரிய சோர்வுகள் வரதான் செய்யும். ஆனால் பின்னாட்களில் அது ஆசுதமாக மாற பண்ணுவார். நம் செபிக்கலாமா? சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவ அன்பு பூரணமாய் கடந்து வரட்டும்பா. இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். இனி ஒரு காலங்களில் யாருடைய லைஃப்லேயும் உங்களுடைய பிள்ளைகள் என்ட்ராகாமல் உங்களுடைய வார்த்தையின் பேரில் மகிழ இரக்கம் செய்யும். ஆமேன், ஆமேன்.